ஏண்டா அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் எடுத்துட்டு வாடா. தக்காளி இவ்வளவுதான் இருக்கு பாஸ், எடுத்துட்டு வரேன். யோ வண்டி ஸ்டார்ட் பண்ணியே வச்சிரு. உடனடியே கிளம்பணும். ரெடியா இரு. நீ படுக்க எங்கயாவது போயிராத. ஈஸ்வரி ஈஸ்வரி வாங்க. ஈஸ்வரி 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 எங்க இருக்க தம்பி? என்னாச்சு சித்தி? ஏன் இப்படி பதட்டமா வர்றீங்க? விடுங்க எனக்கு தம்பி. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். கொலவெறியில இருக்கேன் நான். கொலவெறியில இருக்கீங்களா? ஐயோ அம்மா. எங்க ஈஸ்வரி? சித்தி என்னாச்சு? ஈஸ்வரி சித்தி சித்தி டேய் டேய் பாத்துடா. தள்ளுறானா? ஈஸ்வரி ஐயோ பாஸ், அவங்களுக்கு என்னாச்சு? நான் மூட்டு தூக்கிட்டு கூட கவனிக்காம என்ன அப்படியே தள்ளி விட்டு போறாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? ஏண்டா எனக்கும் ஒன்றும் புரியலையேடா. என்ன பாஸ், நீங்க தானே நின்று இருந்தீங்க. அவங்க வேகமா வரத பார்த்து என்னன்னு கேட்க வேண்டியதானே? இப்படி பொறுப்புல வந்தா அப்படி? ஏண்டா யார பாத்துறா பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் கேட்ட கேள்விக்கே அந்த அம்மா பதில சொல்லாம வேகமா உள்ள போய்கிட்டு இருக்காங்க. நீ வேற தக்காளி எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டு என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கியாடா நீ? இங்க பாரு, எனக்கு எந்த விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. வா உள்ள போய் பாப்போம். ஐயோ காசு கொடுத்து வாங்கி அந்த தக்காளி இப்படி கிடக்க. ஈஸ்வரி சம்மந்தி வா. சம்மந்தி என்னாச்சு சம்மந்தி? சம்மந்தியம்மா ஈஸ்வரி எங்க இருக்கா சொல்லுங்க. இருங்க, கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. அவ ரூம்ல தான் இருக்கா. ஐயோ எங்க இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு. ஐயோ நீங்க முதல்ல உட்காருங்க, அப்புறமா அவ. ஈஸ்வரி என்னன்னு வா வெளிய வா. அத்தை முதல்ல வா. வைஜெயந்தி ஐயோ வா இங்க. பாத்து. ஈஸ்வரி வேணா எதுவும் பேசாத. இத பாரு, உன் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். கோவத்துல என்ன கொலை வெறியில இருக்கன்னு கூட சொல்லலாம். சொல்றீங்க? ஏன் அத்தை, என்ன ஆச்சு? ஈஸ்வரி நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஏன் ஈஸ்வரி தானா? எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேக்குற என்னோட ஈஸ்வரி தானா? யாரு அநியாயம் பண்ணாலும் அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிற என்னோட ஈஸ்வரி தானா? நான் சொந்த அத்தையாவே இருந்தாலும் நான் தப்பு பண்ணப்ப கூட என்னையே அடிச்சு நல்ல புத்தி வர வச்ச என்னோட நாத்தனார் பொண்ணு ஈஸ்வரி தானா? காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனரா சிங்கம் மாதிரி வளம் வந்து ஊருக்குள்ள இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் தூக்கி போட்டு பந்தாடின என்னோட ஈஸ்வரி தானா? சொல்லு சொல்லு ஈஸ்வரி சொல்லு. அத்தை, இப்ப ஏன் இதெல்லாம் நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு என் மேல இவ்ளோ கோவம்? சம்மந்தி பதட்டப்படாம என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? சம்மந்தியம்மா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு விளக்க சொல்லிட்டு இருக்கிறதுக்குலாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. ஈஸ்வரி என் கூட வா. வாங்கறல வான்னு சொல்றல வா. அத்தை வைஜெயந்தி. சித்தி 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 இருங்க சித்தி. ஈஸ்வரி குட்டி எங்க போறீங்க? அழகு தம்பி, நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு வழி மறிக்காதீங்க. உங்க மேல மரியாதை வச்சிருக்கேனா? அவர் விடுங்க. இப்ப நான் கேக்குறேன், அண்ணி எங்க கூட்டு போறீங்க? பாஸ் என்னன்னு கேளு பாஸ். கேக்குறேன்டா கேக்குறேன். இப்ப இவங்கள பார்த்து கேட்கணும்ல. கேடா பெரியவங்க ஈஸ்வரிய குட்டி எங்கேயோ வெளியே போறாங்க. ஏன் போறீங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்கலாமா போகும்போதே? சித்தி நீங்க போங்க சித்தி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஸ்வரி பார்த்து பொறுமையா புள்ள தாச்சி. அப்பப்ப இவ வேற இதை மறந்துடுறா. இந்த அம்மா என்ன இந்த வேகமா எடுத்துட்டு போறாங்க? மாசமா இருக்கிற பொண்ணை எதுக்கு இப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. அப்பாடா. அத்தை நீ முதல்ல ஆட்டோல ஏறு. நீ எதுவும் பேசாத, ஆட்டோல ஏறு. சொல்லுங்க. உள்ள போ. சீக்கிரம் அடி ஆட்டோவை. நீ எல்லாம் ஒரு பாஸ். ஏன்டா டேய், அந்த அம்மா எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க அடி வாங்க வச்சிருப்படா நீ. ஏன்டா டேய், தக்காளி கீழ தக்காளி அலியா போறீங்க. எறா எறாங்கறல. ஐயோ நல்ல வேளை, கொஞ்சம் அசந்திருந்தோம்னா அரை நமக்கு விழுந்திருக்கும். நல்ல வேளை அந்த தீவட்டி தலையை அடிய வாங்கிட்டான். தக்காளி நசுங்கனா இம்பிட்டு கேவலமாவா வட வரும்? நிறுத்து நிறுத்து நிறுத்தியா? இங்கதான். வா. இருக்குடே உனக்கு, எனக்கு இருக்கு. அத்தை
என்னத்த எதுக்கு சாட்டையண்ணா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம வா. அத்தை அத்தை, அத்தை இருங்கத்த. என்ன ஈஸ்வரி? இவங்க கூட சண்டை போடதான் இப்ப என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா. அதுக்கு அவசியமே இல்லத்த. நேத்து நான் எல்லாரையும் மிரட்டி விட்டுட்டேன். என்னது மிரட்டி விட்டியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இவளுங்களே விஷத்தை வச்சுட்டு அபி மேல கொலைப்பழிய போட்டிருக்காங்க. அதெல்லாம் சும்மா மிரட்டி விட்டா பத்தாது ஈஸ்வரி. இவங்களுக்கெல்லாம் இந்த சாட்டையால தான் பதில் சொல்லணும். அத்தை அத்தை அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீ சும்மா இரு ஈஸ்வரி. நீ எப்ப பார்த்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்ப, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு அதே கதையை சொல்லிட்டு இருக்க. தயவு செஞ்சு என்ன தடுக்காத. கிரிஜா மாதிரி கிரிமினலுக்கெல்லாம் சட்டம்லாம் சரிப்பட்டு வராது. அடிக்கு அடி, உதைக்கி உத, தூக்கி போட்டு மிதிச்சு பந்தாடினாதான் அவள அழகுவா. நீ கண்டுக்காம கம்முனு கடை. இந்த சாட்டையால கிரிஜா தோலை உரிச்சு உப்பு கட்டை போட்டுட்டு தான் மறு வேலை. நீ வந்து வேடிக்கை மட்டும் பாரு. அடியே கிரிஜா, இருடி வர. நீங்களே விஷத்தை வச்சுட்டு அபிமலைய பழிய போடுறீங்க. ஏ கிரிஜா, எங்கடி இருக்க? வெளியே வாடி. உன் தோலை உரிச்சு உப்பு கட்டை போடல. என் பேரு வைஜெயந்தி இல்லடி. வெளியே வாடி. அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஈஸ்வரி, என்ன தடுக்காத. பேசாம இரு நீ. அத்தை அமைதியா இருங்க. அபி அவங்க குடும்பப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு குடுக்கறத என்ன கரெக்ட் தான். வாடி வெளியே. அத்தை வா. அத்தை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அத்தை 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 ஆமா அத்தை, நீங்க சொல்றத நானும் யோசிச்சு பார்த்தேன். உங்க ரூட் தான் கரெக்ட். நேத்து ஃபுல்லா அபி அழுகைய நினைச்சா எனக்கு உங்களை தடுக்கணும்னு தோணல. நீங்க சும்மா பூந்து விளையாடுங்க, நான் உங்களை தடுக்கிற மாதிரி நடிக்கிறேன். நீங்க அதை கண்டுக்காம கிரிஜா தோலை உரிச்சு தொங்க விட்டுருங்க. ஈஸ்வரி கண்ணு, இப்ப சொன்ன பாரு, இது பேச்சு. இது எனக்கு போதும். எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி இப்ப எப்படி புகுந்து விளையாடுறன்னு மட்டும் பாரு. ஏய் கிரிஜா, நீ எங்கடி ஒளிஞ்சிட்டு இருக்க? நீ வெளியில வரியால நான் அங்க வரட்டுமா? வாடி வெளிய. ஏ கிரிஜா, வெளிய வாடி. என்ன இந்த வைஜெயந்தி சாட்டை எடுத்துட்டு வந்திருக்கா? இன்னைக்கு கிரிஜா செத்தா இப்ப நாம வெளியில போனோம்னா கிரிஜாக்கு விழற 4 அடியில 2 நம்ம மேல விழும். அதனால இங்கேயே பதுங்கிற வேண்டியதுதான். ஏ கிரிஜா, வெளிய வாங்கறல, வெளிய வா. கிரிஜா, வெளிய வந்துரு. இத பாரு, 1 2 3ன்னு எண்ணுவேன். அதுக்குள்ள இங்க வந்து நீ நிக்கல, உன்னை தேடி வந்து விரட்டி விரட்டி வெளுத்து வாங்க வேண்டி. வாடி வெளியா. அத்தை 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 பிரச்சனை பண்ண வேண்டாம் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வந்துரு வெளியா. ஐயோ 2